நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது. நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கரை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த ரிவ்யூவை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை தப்பி தவறி என் வாயிலேருந்து ஏதாவது ஸ்பாய்லர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். நான் ஒன்றும் பெருசாகவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அதான் சொன்னல, இம்பார்ட்டண்ட்டான சீனே எடுத்து இன்ஸ்டாவில் ரீலாக ஸ்டோரியாக நிறைய பேர் போட்டுருவாங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் ஏதோ 1-2 விஷயம் தப்பி தவறி சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி 2-3 ரிவ்யூவில் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாமல். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி தரேன். அண்டு இந்த படமும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் தியேட்டருக்கு போய் பார்த்ததுனால எனக்கு இது ஓரளவுக்கு ஆவரேஜாக செட் ஆச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் வந்து இந்த படம் பார்த்து வரணும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால தான் சொல்கிறேன். எல்லோரும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். அண்டு இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து கருப்பு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது தேட்டரில் ஓடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் கருப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு எதுவும் படம் தமிழில் பெருசாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் இது கண்டிப்பாக தேட்டரில் ஓடும். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேட்டர்லேயே பார்க்கலாம். இந்த கரை படத்துடைய டைரக்டர் வந்து வேறு யாரும் இல்லை, போர்த்தொழில் படம் எடுத்த விக்னேஷ் ராஜா அப்படிங்கிறவர் தான். நான் வந்து இந்த டேரக்டர்ஸோடைய டயர் ரேங்கிங்காக ஒரு வீடியோலாம் ஒன்று போட்டிருப்பேன். அதில் இவர் பெரிய லிஸ்ட்டில் எடுக்கலான்னு யோசிக்கிறப்போ போர்த்தொழில் ஒன்று தான் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு கரை வரட்டும், வந்து நல்லா இருந்துச்சுன்னா இவரை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு அப்போவே இருந்துச்சு. பார்த்தேன், ஓரளவுக்கு அவருடைய ஒர்க்கை ரொம்ப டீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதை வந்து இட்லி கடை படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் அதே மாதிரி இருக்கலாம், பட்டு படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அதில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது அந்த படத்தில். அது போக அந்த படத்தை விடவும் இதில் எமோஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக கன்வே ஆகுறதையும் தாண்டி படம் வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் ஃபீல் ஆகலை. அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல படம், அவருடைய ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது போக 2-3 இடத்துலலாம் இந்த த்ரில்லர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீட் அடிச்சில் உட்கார்ற அளவுக்கு த்ரில்லராக சில சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக், அவரையும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அவர்கிட்டேருந்து ஒரு டீசெண்டான ஒர்க் தான். இப்போ வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற லெவலுக்கு அவர்கிட்டேருந்து மியூசிக் எதிர்பார்க்க முடியல. அப்படின்னாலும் ரொம்ப மட்டமாக சொதப்பாமல் கதைக்கு என்ன தேவையோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக பார்க்குது ஜிவியை வந்து அடிச்சிக்கவே முடியல. ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தார். யூத்தில் கூட எனக்கு அவருடைய ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த படம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படிங்கிறதுனால நான் யூத்துக்கு வந்து ரிவ்யூ போடல. ஆனால் அதில் ஜிவியோடைய ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துலேயும் ஆல்பம்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தார். சரி, இப்போ வந்து டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் 2 பேரை பற்றியும் பேசியாச்சு. அடுத்து இந்த படத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டைம் பீரியட் ட்ராமா மாதிரி தான் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இயர்லி 90s நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. அந்த கதைக்கு வந்து அந்த டைம்லைனில் இருக்கிற விஷயங்களெல்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வரும். அது அந்தோடைய ஒர்க்குமே வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் சிட்டி சைட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செட்டு போட்டு எடுக்குதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து இதோடைய கதை மேக்ஸிமம் ஒரு வில்லேஜ் சைட்லேயே நடக்கிறதுனால நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. அது இந்த கதைக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்க தனுஷ். ஆக்சுவலாக தனுஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆக்டர். ஏன்னா அவர் வந்து இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறதை தாண்டி அவர் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இமேஜையும்
ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாரு. அதே சமயம் இந்த பாய் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரியான ரோல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ரோல்ஸையும் வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ரெண்டுத்தையுமே பர்ஃபெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அது போக இவருக்குன்னு தனியாக கலை அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் டைட்டில் கார்டில் போடுறதா ஃபஸ்ட்டு பிளானில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இது வேணாம், நமக்கு தனுஷ்னே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக அதை அவாய்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம். இவர்கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா, ஆடியோ லான்ச்சில் அப்பப்போ தேவையில்லாமல் வாய் விட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான். அதை மட்டும் கட் பண்ணிட்டா இவர் வந்து ஒரு ஜெம் ஆக்டர், கேட்டவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இவருடைய ஒர்க்குமே வந்து ஆஸ் யூஷுவல் இந்த படத்தை இவரால் எவ்வளோ லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த மமிதா பைஜுவோடைய ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த படத்தில். எனக்கு அதுவே நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் படங்களில் வந்து ஹீரோயினுடைய ஸ்க்ரீன் டைம் எங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த படத்தில் வந்து கண்டென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ எங்கள் பாதி படத்தில் இவங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே படம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, அது அப்படியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அவங்களும் அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்டு வாண்டடாக கருப்பு பெயிண்ட்லாம் அடித்து அவங்கள வந்து இந்த வில்லேஜ் சைடில் இருக்க ஒரு உமன் மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோயின்ஸோடைய கான்ட்ரவர்சியான டாபிக்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி எனக்கும் ஒரு தாட் ஒன்று இருக்குது. மேபி அது ஒரு கண்டென்ட்டாக போடணுன்னா நான் அந்த கண்டென்ட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் நடித்த நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட்கான ரோல்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. லைக் கேஎஸ் ரவிக்குமார் சார், அவருடைய ரோலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவருடைய கெட்டப்பும் அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அந்த படத்தில். அதனால் அவர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எனக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சர்ப்ரைசிங்லி எனக்கு இந்த படத்தில் ஜெயராமுடைய ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ட்ரெய்லரில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ இவர் இந்த படத்தில் இருக்காரா அப்படிங்கிறதே நான் பெருசாக நோட் பண்ணல. அதுக்கப்புறமா படம் பார்த்துட்டு திரும்பி ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் வருவாருன்னு நினைக்கிறேன். அதனாலே எனக்கு வந்து இவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் படத்தில் இவரை பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்லலாம் இவர் தான் அங்கங்கே இந்த படத்தை வந்து என்கேஜிங்காக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அவருடைய ரோல் எனக்கு பர்சனலாக படத்தில் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுராஜ், அவர் வந்து ஒரு ஆள பேர் தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த யூத் படத்தில் வந்து கென் கருணாஸோடைய அப்பாவாக நடிச்சிருப்பார்ல உன்னிகிருஷ்ணனுங்கிற ஒரு கேரக்டர், அவர் தான். அவருக்கு வந்து இது தமிழில் எனக்கு தெரிஞ்சு 3வது படம்னு நினைக்கிறேன். வீரதீர சூரனில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் யூத் முடிஞ்சு இது 3வது படம். அவருமே அவருடைய ரோலை ரொம்ப டீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. கென் கருணாஸ்ன்னு சொன்ன ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த படத்தில் கருணாஸ் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனுஷ் கூட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கேரக்டர் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கூலி படத்தில் வர நாகார்ஜுனா மாதிரி நானும் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிகிட்டே இருந்தேன். அப்புறம் எப்படியோ படம் முடியறதுக்குள்ளே கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரில. இவர் வந்து யாருன்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அசோக் செல்வனுடைய படம். அதில் வந்து அசோக் செல்வனுடைய தம்பியாக வந்திருப்பார். இவர் வந்து ஆக்டர் பாண்டியராஜ் அவங்களுடைய பையன் மட்டும் தெரியும், பட் பேர் எனக்கு மறந்துடுச்சு. நான் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் படங்களில் எதுனா நடித்தார்னா அவருக்கு வந்து சொல்கிறேன். அவருமே அவருடைய ரோலை ரொம்ப டீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த கதையை பற்றி பாசிட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெகட்டிவான விஷயம்னு நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதையும் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். அது என்னென்னா, அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கில் எது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சோ அதுதான் இந்த படத்தோட எண்டில் வந்து இதுக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிச்சு. என்னென்னா, நான் சொன்னேன்ல, இந்த சீட்டட்ஸ் த்ரில்லருக்கான நிறைய மேட்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் அவங்க காட்டின அந்த விஷயம் வந்து டுவர்ட்ஸ் எண்டு போகிறப்போ அதோடைய சீன் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்துகிட்டே இருக்கும் படத்தில். அதனாலேயே அது ஒரு பாயிண்டில் சலிப்பு தட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அவ்வளோதான் இதுக்கான மைனஸ். ஆனால் அந்த மைனஸ் வந்து இந்த கதையை
பெரிய விதத்தில் பாதிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதையும் அவங்க கவனித்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். அந்த ஒரு மைனஸ்னால இது ஒரு ஆவரேஜான படமாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது போக இந்த படம் வந்து ஒரு இயர்லி 90s இருக்கிற ஒரு டைம் பீரியடை பேஸ் பண்ணி எடுத்திருக்க படம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கான ரீசனுமே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. அதாவது இந்த படத்துடைய மெயின் பிளாட்டே வந்து அந்த டைமில் நடந்த நம்ம நாட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணின படம் தான். அதை சுற்றி தான் இந்த மொத்த கதையுமே வந்து நடக்கும். அதை தவிர்த்து பேங்க்ஸில் நடக்கிற சில விஷயம், இந்த லோன் அமௌண்ட்லாம் வாங்குகிறப்போ அதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சில டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாமே வந்து நமக்கு படத்தில் அங்கங்கே கனெக்ட் ஆகிற மாதிரியான சில எமோஷன்ஸும் இந்த படத்தில் நிறைய கேரி ஆகியிருக்கு. ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலையா, இல்லை நம்ம தான் இந்த படத்தை தப்பாக பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் எனக்கு மைண்டில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. அப்புறம் அதை பற்றிலாம் பொறுப்பெடுத்துக்காமல் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ரிவ்யூவை வந்து முடிச்சிருக்கேன். நாளைக்கு வந்து 4ஆம் தேதி நம்ம எல்லோரும் ரொம்ப மோஸ்ட்டாக அவைட்டடாக இருந்த ஒரு டே, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிற நாள். முடிஞ்சால் நாளைக்கு அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு கண்டென்ட் ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நான் அதை பற்றிலாம் என்னன்னு பார்த்துட்டு உங்களை அப்போ வந்து மீட் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்றைக்கான கண்டென்ட் முடிஞ்சிது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.